கோவை உப்பிலிப்பாளையம் CSI இமானுவேல் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. கிறிஸ்துமஸ் விழா உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள் என அனைத்து இடங்களிலும் வெகு விமரிசையாக தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை அவிநாசி சாலை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த CSI இமானுவேல் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி CSI இமானுவேல் ஆலயம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துமஸ் விழா அதிகாலை 4:45 மணி அளவில் துவங்கியது. தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவை திருமண்டலத்தின் பேராயர் பிரின்ஸ் கால்வின் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சந்திரன், பொருளாளர் ஜான் சம்பத், சர்ச் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டனர். சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்திலே சமாதானம், சமத்துவம், நீதி, மகிழ்ச்சி உண்டாவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்தலேயிலே இயேசு பாலகனாக பிறந்தார். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய குற்றங்களையும் மன்னிப்பதற்காக அவர் தம்முடைய சொந்த ஜீவனை தந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் CSI கோயம்புத்தூர் திருமணத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறந்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. இந்த வாழ்க்கையிலே நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை மகிழ்விப்பதற்கும் மற்றவர்களுக்கு சமாதானம் தருவதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்து உலகத்திற்கு வெளிச்சமாக, உலகத்திற்கு ஒளியாக நாம் வந்து இருளான மக்கள், இன்னும் பிரச்சனைகள் போராட்டங்களில் இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது எங்களுக்கு விடிவு காலம்